ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான காரசாரமான தலைக்கறி வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, ஜாவித்ரி, கடல்பாசி, அன்னாசிப்பூ, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி இதோடு ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தலைக்கறி வறுவல் செய்கிறதுக்காக தலைக்கறி வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அது நம்ம திரும்ப கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10 விசில் கிட்ட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்துருச்சான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. வேகலைன்னா திரும்ப கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த தலைக்கறியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் போடணுன்னு அவசியம் இல்லை. வேக வைக்கும் போதே நம்ம மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட காரம் நல்லா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ஆல்ரெடி வெந்துருச்சு. அதனால் இது ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வற்றினா போதும். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டிருக்கோன்றதுனால இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம அதை பச்சை வாசனை போகணும். அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றுற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதனால் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதை தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு. நமக்கு கறியும் ஆல்ரெடி வெந்து வந்துருச்சுன்றதுனால இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு நமக்கு வறுவல். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கிடுங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான தலைக்கறி வறுவல் ரெடி. இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு இறக்கிடுங்க. டேஸ்டியான ஸ்பைஸியான தலைக்கறி வறுவல் ரெடி. சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.